சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் திருட வந்த போலி மருத்துவரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மருத்துவர் போன்று உடை அணிந்து கொண்டு காஞ்சனா என்பவரின் 4.5 சவரன் நகையை திருடிக் கொண்டு தப்பியோடு பிடித்திருப்பதாகவும், திருட்டு தொடர்பாக ராஜீவ்காந்தி மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தற்போதைய முதற்கட்ட தகவலானது வெளிவந்திருக்கிறது. இதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் போலி மருத்துவர் ஒருவர் நகை திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் போலி மருத்துவர் ஒருவர் பெண் நோயாளி ஒருவரிடம் தங்க நகையை திருடி சென்றிருக்கிற சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. காஞ்சனா என்பவரிடம் 4.5 சவரன் தங்க நகையை அந்த போலி மருத்துவர் திருடியதாகவும், அது தொடர்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் அளித்திருக்கிறார். புகார் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அந்த காட்சியில் அந்த நபர் முகக்கவசம் அணிந்து கொண்டும், அதே போல மருத்துவர் போல அவர் அந்த மருத்துவமனைக்குள் சென்று வரக்கூடிய காட்சிகள் பதிவாகியிருக்கிறது. ஸ்டெத்தோஸ்கோப் அணிந்து கொண்டும் மருத்துவமனையுடைய நோயாளிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கும், அதே போல மருத்துவமனை கேண்டீன் பகுதிக்கும் நோயாளிகளுடன் உரையாடக்கூடிய காட்சிகளும் சிசிடிவியில் பதிவாகி இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த நபர் யார் என்ற கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நபர் இந்த அரசு மருத்துவமனையில் இதற்கு முன்பாக இதே போல நகை திருட்டில் ஏதாவது ஈடுபட்டாரா என்ற கோணங்களில் விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.